எல்லோருக்கும் வணக்கம். மைண்ட் ஃப்ரெஷ்ஷிலேருந்து கலைவாணி. இந்த டைமில் எல்லோருமே உங்கள் குழந்தைங்களோட வீட்டில் இருக்கீங்க. இதில் கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, சேட்டை செய்யக்கூடிய குழந்தைங்கள உங்கள் வழிக்கு கொண்டு வந்து வீட்டில் அமைதியாக இருக்க வைக்கிறது தான். அவங்க வீட்டில் இருப்பாங்க, அதுவே பெரிய சாதனை. அதில் அவங்கள அமைதியாக வீட்டில் இருக்க வைக்கிறது அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அப்படிப்பட்ட பேரண்ட்ஸுக்கு என்னோட ஒரு சின்ன கைடன்ஸ் என்னென்னா, குழந்தைங்க நம்ம பேசுகிறத விட நம்மளோட செயலை தான் அதிகமாக கவனிப்பாங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் அவங்களும் செய்வாங்க. அதை நீங்கள் வீட்டில் கண் கூட பார்க்கலாம். ஸோ இனி அட்வைஸ் அப்படிங்கிறத உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் வார்த்தையில் வெளிப்படுத்தாமல் செயலில் வெளிப்படுத்துங்க. உதாரணத்துக்கு, சும்மா வீட்டில் இருக்கிற நேரத்துக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீ வளர்த்துக்கலாம்ல, உன்னோட டேலண்ட் என்னன்னு நீ கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு உங்கள் குழந்தைங்கிட்ட நீங்கள் போய் பேசுனீங்கன்னா 2 நிமிஷம் கேட்டுட்டு 3ஆவது நிமிஷம் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க அவங்க. அதனால இனி அதை வார்த்தையால் சொல்லாமல், நீங்கள் படித்த காலங்களில் நீங்கள் வாங்கின ப்ரைஸஸ், நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ், அந்த ஃபோட்டோஸ், அப்போது நீங்கள் எப்படி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் செஞ்சீங்க, உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ ப்ரௌடாக வந்துட்டு ஃபீல் செஞ்சாங்க, யார்கிட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு கிஃப்ட்ஸ் கிடச்சிது, பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்படி கிடச்சிது, அது கிடைக்கும்போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் செஞ்சீங்க, இந்த மாதிரியான விஷயத்த அவங்கக்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கும் போது அது உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சின்ன வயசில் உள்ள நினைவுகளை கூட உங்களுடைய குழந்தைகிட்ட நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது சந்தோஷம் ரெட்டிப்பாகும். நீங்கள் செஞ்ச சாதனையும் நீங்கள் வாங்கின சான்றிதழும் உங்களுடைய குழந்தைகளுக்கு அதை நீங்கள் காண்பித்து பெருமைப்படும் பொழுது தான் இன்னும் கொஞ்சம் ஒர்த்தாகும். அதனால் இந்த குவாரண்டைன் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கு வார்த்தைகளில் அட்வைஸ் சொல்கிறத நிறுத்திட்டு உங்களுடைய செயல்களில் அவங்களுக்கு அட்வைஸ் செய்யுங்க. அவங்க எப்படியெல்லாம் வளரணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் வாழ்ந்து காண்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க புத்தகங்கள் படிக்கணும் அதிகமாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமாவது புத்தகங்கள் வந்துட்டு படித்து காட்டுங்க. இல்லை அவங்க ரம்மியமான இசைகளை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்களும் ரம்மியமான இசைகளை வந்துட்டு கேட்டுணருங்க. அவங்க அமைதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அமைதியாகிருங்க. ஏன்னா சில விஷயங்களை நாம் டைரெக்டாக கற்றுக் கொடுக்க முடியாது. நம்முடைய செயலை போல சிறந்த ஆசிரியர் இந்த உலகத்தில் கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியரை வெளிக்கொண்டு வாங்க, நல்ல பேரண்ட்டாக உருமாறுங்க. இந்த குவாரண்டைன் டைமில் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் உங்கள் செயல்பாடுகளின் மூலமாக கொடுங்க. எல்லோருக்கும் நன்றி.